ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு யூஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து 10 Shades of Flame சீரிஸோட எபிசோட் 12, அதாவது 60 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதோட இந்த சீரிஸ் முடிய போகுது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா அடுத்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல தான் ரிலீஸ் ஆகும். அதனால ஒரு சின்ன பிரேக்க விட போறாங்க. மேபி இடையில வந்தா நான் போடுறேன், வரலன்னா அடுத்த மாசம் நான் சொன்ன மாதிரி தான். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப ஷேர் பண்ணிக்கிறதுனால மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே கதையே வேற மாதிரி போக போகுது. அதாவது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ஃபெஸ்டிவலை இப்போ இந்த எபிசோட்ல ரெடி பண்ண போறோம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல, அதனால கதையை டிஃபரெண்டா போறதுனால எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா போகுது. நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏன்னா என்னோட பெஸ்ட் கூட தான் பண்ணிருப்பேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? நல்லதா போவோம் நான் நம்புறேன். ஆமா ரீமரோ, ஆனா எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. சரி சரி, அப்படின்னா நீ அந்த 5 பேரை எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறியா? எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, கெஞ்சி கேக்குறேன். ஏன் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அவங்க அனுப்பிச்சு வச்சா வல்டரா வேற சொல்றீங்க. அவன் ஒரு மோசமான ஆளு. அவனுக்கு கீழே இவங்க வேலை செஞ்சா கண்டிப்பா அவங்க அந்த இடத்துல வேலை செய்யும் போது ஒரு சுதந்திரத்தோட வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு பதட்டத்தோட தான் வேலை செய்வாங்க. கண்டிப்பா அது நடக்கும் தான். அதுக்காக நான் என்ன பண்ணணும்? அப்படின்னா நீங்க உத்தரவாதம் கொடுங்க, அவங்களோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்னு. நான் உன்னை நம்பணும்ல, அதுக்காக தான். கவலைப்படாத, நீ என்ன நம்பு, எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஒரு வகையில இவன் சொல்றதும் சரிதான். ஏன்னா வல்டோராவோட பேரை கேட்டாலே எல்லாருமே பயப்படுறாங்க. கண்டிப்பா வேலை செய்யறதுலாம் நடக்காத காரியம். அதனால என்ன பண்றது? இதை இப்படியே விட்டுலாமா? ரீமரோ, நீங்க வேணா அவனோட பேரை மாத்தி பாருங்களா? ஏய் சூப்பர் ஐடியாடா. வேணும்னா அவனுக்கு ஃபேக்கான ஒரு நேம் கொடுத்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாம். அந்த 5 பேருக்கு அவனோட பேர் வேறையா இருக்கும் போது கண்டிப்பா அவன் கூட வல்டோரான்ற ஒரு நினைப்போட அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்பனா இதை பண்ணி நீங்க அவங்கள வேலை செய்ய வைக்க முடியுமா? அவனோட பேரை மாத்தினா எல்லாருக்கும் ஒத்துழைப்பாங்க. கண்டிப்பா நான் சொன்னா எல்லாரும் செய்வாங்கடா. நீ அந்த 5 பேருக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட டேரக்டாவே நானே கேட்டதா சொல்லு, கூடவே அவங்களுக்கான போனஸையும் நான் கொடுத்துறேன். மஜ்மிலும் என்னது சீல்ல இருந்து வல்டோரா திரும்பி உயிர் தெளிந்துருச்சா? எப்பூரா? கண்டிப்பா இவர் பண்ண வேலையா தான் இருக்கணும். இப்ப வேற ஒரு டீலா போட்டுருக்காரு, என்ன நடக்குது தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் கண்டிப்பா இவர் பண்ண விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன் என்னோட வாழ்நாள். அப்ப ஹீரோ பண்ண விஷயத்த அவன் யோசிச்சு பாக்குறான். இவங்க எல்லாரையும் காப்பாத்துந்து அந்த நாள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா என்னோட வாழ்நாள்ல ரீமரோவை மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது அவர் தான். அதன் வகையில இப்போ அந்த நபரு என்ன வந்து நம்புறாரு. இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவனும் அப்படின்னா நீங்க ஃபெஸ்டிவலை இப்படிதான் நடத்த போறீங்களா? ஆனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வருவாங்களே, வந்து கலந்துப்பாங்க. கூடவே அந்த இடத்துல வர மெர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே இது நல்ல வாய்ப்பு. ஏன்னா நிறைய ட்ரேடிங் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். அப்பனா உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சரிதான்டா நீ சொல்றது எல்லாமே. ஆனா என்னோட முக்கியமான நோக்கமே மத்த நேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த திருவிழால வந்து கலந்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. கலந்துக்கணும், எங்களோட நாட்டுல இருக்க எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். கூடவே அவங்களுக்கான பொழுதுபோக்கு விஷயங்களும் நாங்க செய்யலாம்னு இருக்கோம். என்ன மாதிரி விஷயங்களை நீங்க செய்ய போறீங்க? நான் பிளான் பண்ணிருக்கேன். என்னோட டவுன்ல ஒரு ஹெல்த் ரிசார்ட் கட்டலான்னு. அந்த இடத்துல ஹாட் ஸ்பிரிங் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ராயல்ட்டிக்கான கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கூட இருக்கும். வரவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம ஃபுல்லாவே பொழுதுபோக்கு ஆகணும். தெரியுது. அப்பனா உங்களுக்கு ஸ்பெஷலான ஃபுட்டும் அப்படியே ரிலாக்ஸான பிளேசஸும் ரெடி பண்ணிருப்பீங்க. இப்பயே பத்தாவதுக்கு இன்னும் வேற ரிசார்ட் வேற கட்டணும்ன்றீங்க. நான் அதவே யோசிச்சு இருக்கேன். இது பண்றதுனால என்னோட நாட்டுக்கு வர முக்கியமான நபர்கள் எல்லாருமே ஹாப்பி ஆவாங்க. அவங்களோட மனசை நான் கவரணும், என்ஜாய் பண்ணணும். அவங்க பத்தாவதுக்கு எந்த பொழுதுபோக்கு இல்லாம வேற எக்ஸ்ட்ராவா பண்ணலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஜீரோ ஃபாரஸ்ட் கெஸ்ட்டுங்களுக்கு சுத்தி காமிக்கலாம். கூடவே ஓடைகள்ல மீன் பிடிக்கலாம். காட்டுல மான்சஸ ஹண்டிங் பண்ற விளையாட்டு கூட வைக்கலாம். இதுக்கோசமே ஆர்வமா எல்லாரும் அந்த சூட்டுங்க அப்படி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கறதுக்காக வருவாங்க. அதெல்லாம் வாடகை கொடுத்து அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக வச்சிடலாம். உண்மையிலே இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. இதனால எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறது மூலியமா இந்த ஃபன்னை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாடா இதெல்லாம் பண்றது மூலியமா மீண்டும் மீண்டும் எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. நல்ல சுவாரஸ்யமாவும் மக்களை வச்சுக்கலாம். அவங்க வர வைக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டலாம். என்னடா இது இவ்வளவு ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறாரு. முக்கியமான விஷயம் ரீமரோ, என்னோட என்கரேஷ் நாட்டுல ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த இடத்துல நிறைய பாட்டுகள், நிறைய நாடகம் கூட நடத்துவாங்க. ஸ்டேஜ்ல ஒவ்வொரு நாளும் நடத்துவாங்க. அதே மாதிரி ஃபைட்டிங் டோர்னமெண்ட் கூட நடத்துவாங்க. அப்படியா? சூப்பர். என்ன கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஹீரோ மசாயுகி ரொம்ப பாப்புலரான ஆளுமே. ஆமா உங்களுக்கு தெரியுமா அவரு? அவரு என்னோட ஃபேவரட்டான ஹீரோ. நீங்க அவரோட ஃபேனா? அவரை பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? நான் உங்களுக்கு சொல்லத்தா? நீங்க அதை கேட்க ரெடியா? என்னது சொல்ல போறியா கதையை? சரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவனிச்சு இருக்க. இவனும் கதையா சொல்லின்னு இருக்கான். அதுல அவனும் வெறுப்பாகிறான். இருந்தாலும் இது நல்ல ஐடியாவா இருக்கிறதுனால கவனம் கேட்டுக்கிறான். ஏங்க இவ்வளவு நேரம் சொன்ன கதையை நீங்க கேட்கல தானே? ஆமாண்டா, ஆனா ஐடியா நல்லா இருக்கு. அப்பனா என்ன மன்னிச்சு இதெல்லாம் மன்னிப்பேன் கேட்கிற நல்ல ஐடியாடா உண்மையில கொடுத்தேன். இதுவும் உண்மையான ஒரு பொழுதுபோக்கு தான். அதனால இது ஒரு நல்ல யோசனை. ஸ்டேஜ்ல எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது உண்மையில நல்லா இருக்கும். சரி மஜ்மில், சொல்லுங்க. உனக்கு இந்த ஃபைட்டிங் டோர்னமெண்ட் பத்தில தெரியல? தெரியும். அதனால நீ எனக்கு உண்மையான உன்னோட ஹெல்ப் பண்ணணும்னா என்னோட டெம்பஸ் கண்ட்ரிக்கு அந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட் நீ அணிஞ்சு பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் இல்லைங்க, உண்மையில அந்த வேலையை ஏற்கனவே ஒப்படைக்க போறீங்களா? இப்போ இம்பார்ட்டன்டான விஷயங்களை நீங்க ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்களே. உர்ரா நான் ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு அரேனாவை கட்டின்னு இருக்கேன். அதாவது ஒரு பெரிய அரங்கத்தை தான் சொல்றான். கண்டிப்பா நீ கவலைப்படாத. நீ அந்த பேட்டில் டோர்னமெண்ட் நடத்துற விஷயத்தை மட்டும் பாரு. நான் இந்த மேடையை எப்படி இருந்தாலும் உருவாக்கிடுவேன். நான் அது இருந்தாதான் எல்லாராலையும் தெளிவா பார்க்க முடியும். ஆமா, அப்பனா நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி நம்மளோட கண்ட்ரியை நல்லா பார்த்து செதுக்கலாம் சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா?
சரியா சொல்றேன்னா கவலைப்படாதீங்க. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சதுனால கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணுவேன் என்னோட பெஸ்ட் கொடுத்து. உண்மையிலேயே இவர் பார்க்க ஒரு டீமன் மாதிரி தெரியல, ஆனா இவர் ஒரு டீமன் லார்ட் ரீமரோ. உண்மையிலேயே ஒரு மனசுக்குள்ள நிறைய பிளான வச்சுன்னு இருக்காருப்பா. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கணும். ஏன்னா என்னோட லைஃப் டைம்ல இது திரும்பி எனக்கு வராது. என்னடா எல்லாம் யோசிச்சியா? முக்கியமான விஷயம், வேர்ல்ட் லெவல்ல இருக்க லீடர்ஸ் எல்லாரையும் என்னோட கண்ட்ரிக்கு நான் வர வைக்க போறேன். கூடவே பொதுமக்களையும் தான். பொதுமக்களையுமா? ஆமாண்டா, நான் கட்டுறேன்னு சொல்லியிருந்தால அந்த ஸ்டேஜ்னு அது கிட்டத்தட்ட 50,000 மக்களையும் ஒரே இடத்துல வைக்கிற லெவலுக்கு கெப்பாசிட்டியை கொண்ட அளவுக்கு தான் உருவாக்குறேன். அது மட்டும் இல்லாம 50,000க்கும் மேலதான் நான் ட்ரை பண்றேன். இது 50,000 அதுக்கு மேலேயுமா? அதுக்கப்புறம் அதை பார்த்தா இவனோட கண்ட்ரில இருக்கிற அதே இடத்த படியே தான் கட்டின்னு இருக்காங்க. ஆனா இதை விட பல மடங்கு அது அதிகம். அந்த ஸ்பேஸ்ல நிறைய ரூம்ஸ் எல்லாம் கூட கட்டி வச்சிருக்கான். அதாவது வந்துட்டு போற கெஸ்டுங்க எல்லாருமே அந்த சண்டையை பார்த்து ரசிக்கிறது, தங்குறது எல்லாத்துக்காகவும் தான். உண்மையில சொல்றேன், 50,000 கிட்டத்தட்ட எங்களோட என்கிரேசியாவில் இருக்கிற அந்த ஸ்டேஜை விட இது 5 மடங்கு பெருசு. இந்த இடத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொரு ரூம் இருக்கும். முன்னாடியே கூட புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம், அதாவது பணம் இருக்கிறவங்க. இல்ல கிட்ட வந்து புக் பண்றவங்களும் இருக்கு. ஃப்ரீ ரூம்ஸும் இருக்கு. அது அவங்களுக்கு தகுதம் போல அவங்களே பண்ணிப்பாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் அதுல ரெடி பண்ண வர்றேன். ரேமரோ, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? 50,000 பேர் இருக்கீங்க, அவ்வளவு பேரு பண்ண போறீங்க, எப்படி இதெல்லாம் பண்ண போறீங்க? அவ்வளவுப்படாத, அதுக்காகவே ஆளுங்க என்கிட்ட இருக்காங்க. ஏன்னா அப்படி எல்லாம் பண்ணாதான் மக்களை கவர முடியல. அப்ப இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல மக்களும் நிறைய பேர் வருவாங்க. என்கரேஜாவோ இன்னொரு பக்கம் விருப்பாவோ, இதனால மெர்ச்சன்ட்ஸ் நிறைய பேர் வியாபாரமும் நடக்கும். சூப்பரான விஷயங்களும் பார்க்கலாம். அப்ப ரீமரோ, நீங்க உங்களோட பிளான ஸ்டார்ட் பண்ணீங்களா இப்போ? ஆமாடா, அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். அந்த இடத்துல நிறைய ப்ராஃபிட் பார்க்கலனா நிறைய மெர்ச்சன்ட்ஸும் வருவாங்க பாருங்க. அதனால கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கான பணமும் நல்லா நான் சம்பாதிப்பேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் தருவேன். ஓகே ஓகே. அப்பனா அந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட்காக நிறைய விஷயத்த பண்றதுனால மக்களும் திரும்ப திரும்ப வருவாங்க. கூடவே டோர்னமெண்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணும். உண்மையிலே சூப்பர் தான். அப்படியே கப்புச்சு பண்ண புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பண்ணிட்டு உனக்கு கொடுத்த வேலையை நீ உண்மையிலே ப்ரொஃபஷனல் ஆளுனாலதான் உங்ககிட்ட நான் இதை ஒப்படைக்கிறேன். நல்லா பண்றேன். என்ன நம்பி கொடுத்துருங்க, நான் பண்றேன். கண்டிப்பா நான் ஒண்ணு நம்புறேன்டா, கவலைப்படுங்க. நான் உங்க சைடு தான் எப்பவுமே. அப்படியா? சூப்பர் தான், நல்ல டீல் அப்படின்னு அவனுக்கு சரிங்க. அதுக்கப்புறம் பிரேக் எடுத்து அவங்களோட டீ சாப்பிடும்போது நிஜமில்லும் அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்ப புதுசா கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் போர்ஷனை வந்து பேட்டில் டோர்னமெண்ட்ஸ்ல அடிபட்டு பின்வாங்க ஆட்களுக்கு அது கொடுக்கலாம். அதாவது அவங்க பின்வாங்காம டைரக்டா செத்தா கூட, இல்ல அடி வாங்கி ரொம்ப காயப்பட்டா கூட இதை வச்சு சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் அவங்கள. ஏன்னா ஹீல் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு மாறு விஷயத்தை அவங்களுக்கு போட்டு விட்டு வேற ஒரு சண்டையில இறக்கி வச்சா மக்களும் திரும்பியும் ஹாப்பி ஆவாங்க. பொழுதுபோக்கு பஞ்சமே இருக்காது. நான் சரியா தானே சொல்றேன்? இதை பத்தி நீங்க யோசிச்சீங்க தானே? ஆமா ஆமா, நான் முன்னாடி யோசிச்சேன். நீ எப்படியோ அதை சொல்லிட்டேன். உண்மையை சொல்ல போனா எதுவுமே யோசிக்கல. இவனும் நல்ல ஐடியாவை கொடுக்குறான். அப்படியா? ஓகே ஓகே. எல்லாத்தையும் வரும் முஜ்மில், கண்டிப்பா நீ என்னோட ஃபெஸ்டிவலுக்கு வர திருவிழால வந்து கலந்துக்கணும். அந்த இடத்துல நீயும் என்டர்டைன்மெண்ட் அனுபவிக்கிற. என்ன இது என்னைய கூப்பிடுறீங்க? ஏன்னா உனக்கும் அந்த இடத்துல நிறைய பொறுப்பு இருக்குடா. எனக்காக வந்து வேலை செய்வானவா என்னோட ஃபெஸ்டிவல்ல? என்னையா சார்ஜுக்கு போட போறீங்க அந்த இடத்துல? ஆமா, பிற்காலத்துல என்னோட நேஷன் இப்ப பெருசா வளர போறதுனால அதோட பங்களிப்புல ஒன்றும் ஒண்ணு இருக்கணும்ல. அட்மினிஸ்ட்ரேஷன்ல நான் திருப்பியும் ரீக்ரியேட் பண்ண போறேன். அதாவது புதுசு புதுசா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளுங்க போட்டுருவேன். அதன் வகையில உன்னையும் ஒரு இடத்துல போடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? கண்டிப்பா உங்களை ஜெயிக்கவே முடியாது மிஸ்டர் ரீமுரோ. நீங்க உண்மையில கிரேட். கண்டிப்பா என்னோட திட்டத்தை அந்த இடத்துல நான் சக்சஸா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். கூடவே நீங்க சொன்ன வேலைகள் எல்லாமே நான் உங்களுக்காக பண்றேன். அது மட்டும் இல்லாம உங்களோட சபார்டினேட்டை என்ன எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன். சரி சரி, அதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணி நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இரவும் அடுத்த வேலை இவனை பாக்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி இவனை பார்த்து வந்தா, எப்படா இருக்க? பாபா நீங்க தானா? நானும் பயந்துட்டேன். என்னடா ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு எப்படி இருப்ப அப்படின்னு கேப்பன்னு பார்த்தா இப்படி அழுவுற என்ன பார்த்து. ஒண்ணு இல்ல ட்ரீமரோ, இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு டீமன்ல திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கல. என்னடா பேட் நியூஸ் எதனா இது அவனுக்கு பிடிக்கலையா? அப்பெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் இவங்க அமைதியா உட்காந்து பேசுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் ரீமரோ. ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்ட உடனே என் மனசு உடஞ்சி போச்சு. உங்களை பாக்கிறதுக்காக கூட நான் வரல. நல்லா தானே இருக்கீங்க. ஏன்னா நான் பிளான் போட்ட மாதிரி அந்த இடத்துல நடக்காதுதான். என்னோட அட்டெம்ப்ட் வந்து அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா வெஸ்டர்ன் ஓலி சேர்த்து சேர்ந்து அவனுக்கு எப்படி கண்டுபிடிச்சு அதை மாத்திட்டாங்க. நல்ல வேலை அந்த கசடர்ஸ் வந்து எப்படியோ சமாதானத்துக்கு ஒத்து போயிட்டாங்க. ஆமாண்டா, நானும் நினைச்சு பார்த்தேன் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். கண்டிப்பா நடந்தது. ஆனா அதை யாரும் மாத்த முடியும்? கவலைப்படாத. உன்னோட வேலையை நிறுத்தத்துக்காகவே வந்தவனுங்க அந்த 7 டெட்லி கிளர்க்கு. இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்டிங் வேற ஒருத்தர் இருந்தான். அவனை வேற யாருன்னு கண்டுபிடிக்கணும். சர்ச்சை சேர்ந்தவங்க நீ இப்படிப்பட்ட ஒரு பிளான் போட்டுக்கல, அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை சாதகமா பயன்படுத்திக்கின்னு என்னடாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஆனா அது எல்லாமே ஒர்க் ஆகல. ஆமா, அந்த 7 days என்னத்த சொல்றது, அவனுங்கள ஒன் ஆஃப் தி கிரேட் ஹீரோஸ் அப்படி இல்லனா கார்டியன் ஆஃப் தி ஹியூமனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியா? விடு. அதே மாதிரி என்னடா கூட இப்ப நல்லா தான் இருக்கு. அவருக்கு எந்த மனமான பிரச்சனையும் கிடையாது. அப்படி அறியுமோ இப்பதான் என் மனசுல பால வாய்ச்சிருங்க. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, நம்ம மேலேயே இவ்வளவு அக்கறை உள்ள ஆள் ஒருத்தர் இருக்கான். உண்மையிலேயே நல்லா தான். நான் இப்ப இந்த கிளம்புறேன், இது வாங்கிக்கோ. என்ன இது? அதுவா? என்னன்னா இது என்னோட நேஷன்ல நடக்க போற ஒரு திருவிழா. அதுக்கான இன்விடேஷன். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கின்னு என்னோட நேஷனை உலகம் ஃபுல்லா தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா நீ அன்போட அந்த இடத்துக்கு வரணும் நான் ஆசைப்படுறேன். ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்ன மாதிரியான ஒரு ஆள் எதுக்காக நீங்க அந்த இடத்துக்கு வர சொல்றீங்க? என்ன இது கதையாகுது? இங்க பாரு, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் வரலாம். அதாவது ஒரு நாட்டோட கிங்ல இருந்து அடிமாட்டத்துல உழைக்கிற தொழிலாளி வரைக்கும் யாரா இருந்தாலும் என்னோட நாட்டுக்கு வர அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்விடேஷனை நான் 2ஆ கொடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கிண்டத்தோட பால்மோட் கிங்குக்கு இந்த மெசேஜை நான் டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா நான் ஒரு டீமன் லார்டுன்ற முறையில அவர்கிட்ட டைரக்டா கொடுத்தா அது நல்லா இருக்காது. என்னோட சார்பா இதை நீ எடுத்து போய் அவர்கிட்ட அறிவிச்சிரு. அவரே கூட்டு வந்துரு. ஆமா நீங்க சொல்றதும் சரிதான். டீமன் லார்ட்ல இதை கொடுத்தா தாங்காது. அழகா புரிஞ்சது, நான் பண்ணிடுறேன். சரி போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்டர் ரீமரோ. உங்களை பத்தி கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பா. ஓ யூகே சொல்றியா?
அவர் வந்து இந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நிறைய முயற்சி செஞ்சாரு. ஆனா என்னதான் செஞ்சாலும் நீங்க அதெல்லாம் தடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் பண்ணாலும் நீங்க தடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும், நல்லாவே புரியுது. அவகிட்ட நிறைய இன்னமும் பிளான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. கண்டிப்பா அவ என்ன பத்தி ஃபீல் பண்ணதை நினைச்சு அவனுக்கு நன்றி சொல்லணும். சரி, இது எப்படி இருக்கு? தம்ம என்னோட திருவிழாவுக்கு அவனே வர வச்சானே, ஒரு இனிமையவே வெத்தல் பாக்க வச்சு என்னோட இடத்துக்கு வர வைக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவர் வரன்றீங்க. ஏன்னா நீங்க போய் கொடுத்தா அவர்லாம் பேச கூட மாட்டாரு. அவர் ரொம்ப பிஸி. அவ நிகழ்ச்சிக்கு வரானோ வரலையோ என்னோட கடமை கொடுக்குறது. அதனால நான் இன்விடேஷன் கொடுக்கத்தான் போறேன். சரி, இந்த என்னோட சார்பா அவங்ககிட்ட போய் சொல்லி கொடுத்துரு. அது புரிஞ்சு தெரியுமா? அப்புறம் முக்கியமா என்னோட ஃபெஸ்டிவலுக்கு வந்துரு, மிஸ் பண்றாத. கூடவே மலியம் தான் வர. இது கேட்டானோ இது மலிம் வரலா. பாய். இருங்க ஒரு நிமிஷம் பேசுறது எனக்கு புரியும். மலிமையா கூப்பிடுறீங்க ஃபெஸ்டிவலுக்கு. அப்ப கதர் இருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோவும் சரி ஃபீல் பண்ணாத, அடுத்ததா திருவிழாக்கு தேவையான பொருட்களை வாங்குறது தான் மிச்சம் அப்படின்னு அவன் சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை உங்களால கண்டினியூ பார்க்க முடியும். ஏன்னா இதோட எந்த எபிசோட் எந்த இடத்துலயும் முடியல கைஸ். இதோட தொடர்ச்சியா இன்னும் பல எபிசோட் வரப்போகுது. ஆனா இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுக்க போறாங்க. இதோட ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா? அடுத்த எபிசோட் அடுத்த மாசம் தான் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆக போறதுனால இதோட 13வது எபிசோட்ல நான் உங்களை திரும்பி மீட் பண்றேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு